அமர்ந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, நீதி வழுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம், இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல்மிகு பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் வேலு அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டத்துறை இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்களே, எழும்பூர் தெற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் சகோதரர் சுதாகர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அயலகனினுடைய மாநில துணை செயலாளர் அன்பு தம்பி பருதி இளம் சுருதி அவர்களே, இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இளம் சொற்பொழிவாளர் அன்பு சகோதரர் மில்லர் மண்டேலா அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் சகோதரர் வானவில் விஜய் அவர்களே, மற்றும் மாவட்ட கழக பகுதி வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அனைத்து அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழக மூத்த முன்னோடிகளே, இளைஞர்கள் மற்றும் கழகத்தினர், பல்வேறு அணியின் சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும், பெருந்திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மகளிரணியை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட இயக்க போர் முரசு என்று அழைக்கப்படுகின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், வயசு என்னன்னு கேட்டேன். 65 வயசு இந்த போர்டு போடுறாரு, இவர் இது இளைஞர்களாக இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். பேசும்பொழுது சொன்னார், தந்தை பெரியார் அவர்கள் காயம்பட்ட நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களுக்கு அந்த காயத்துக்கு மருந்தை போட்டுவிட்டு வருங்காலத்தில் இந்த சமுதாயம் காயப்படும் பொழுது அதற்கான மருந்தை நீ அளித்திட வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற அந்த கோரிக்கையை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதை ஒரு தீர்மானமாக 1971ஆம் ஆண்டே கொண்டு வந்தார் என்று சொன்ன பொழுது, பெரியார் காயத்துக்கு மருந்து அளித்தார் என்று சொன்னால் பெரியாருக்காக அந்த சகாயத்தை செய்தவர் முத்தமிழர் கலைஞர். அந்த கலைஞருக்குத்தான் இன்றைக்கு நாம் 102வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் என்றாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் சரி, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்றாலும் சரி, அனைத்திலுமே ஒரு ஆட்ட நாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய நம்முடைய அமைச்சர், அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் என்று சொன்னாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களாலே பல நேரங்கள் பாராட்டை பெற்றிருக்கிறார். இவரை எப்படி பாராட்டுவது? ஒன்றை மட்டும் சொல்லலாம். அவர் இந்த இயக்கத்தை நடத்துகின்ற அந்த அழகை பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அவர் வெறும் சேகர் பாபுவாக அல்ல, வாக்குகளை சேகரிக்கின்ற பாபுவாக கண்டிப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது 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 என்கின்ற செய்தியை தன்னுடைய உழைப்பின் மூலம் அவர் பெற்று தருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல, இன்றைக்கு கடவுள் பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். ஆக அப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 5 முறை ஆண்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த உழைப்பு.
அதை தான் இங்கே அவர் பேசும்பொழுது அந்த புராண கதையின் மூலம் மிக அழகாக தெளிவாக உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த உலகை சுற்றி வந்த அந்த முருகனை பற்றி எங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி நமக்கான இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரணாக ஒரு ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் நான் உழைப்புக்கு அங்கீகாரம் என்று சொன்னனே, அந்த அங்கீகாரத்தை யாரிடமிருந்து அவர் பெற்றார் தெரியுமா? நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய வாயிலாகவே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதற்கு பெயர் தான் தம்பி ஸ்டாலின் என்கின்ற பெயரை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய அண்ணன் நாஞ்சி சம்பத்தவர்கள் சொன்னதிலேருந்தே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குதுன்னா 365 நாளில் 700 நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். மாவட்ட செயலாளராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும், அமைச்சராக தமிழ்நாடு சென்று அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும், குளத்தூர் தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதி தன்னுடைய பிள்ளையாக இருந்து அதையும் பார்த்தாக வேண்டும். இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ உழைத்து பல்லாயிரக்கணக்கான நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலே சொல்கிறேன். தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடை மட்டும் நடத்தி அவங்க முழு பெயரையும் அவங்க எடுத்துக்க போகிறாங்களாம். நான் ஒன்று தான் எனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார். அது எங்களுக்கான பெருமை. எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால், நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் 3000வது குடமுழுக்கான நிகழ்ச்சியை அவர் வந்தார். வரும்போது அவர் என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தார். அண்ணா, இது 3000வது குடமுழுக்கு, எப்படியும் ஒட்டுமொத்தமாக தமிழினமே இதை கொண்டாடப் போகின்றது. ஆனால் அதற்கு நான் வரும்போது அந்த பதாகைகள் வைக்கும்போது தயவுசெய்து என்னுடைய புகைப்படமும் அதில் இருக்கக்கூடாது, இது கடவுளுக்கானது என்று சொன்னால் கடவுளோட புகைப்படத்தை வையுங்கள் என்று அவர் சொன்னார். நானும் பார்க்குறேன், நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டிலும் முக்கியஸ்தரோட ஃபோட்டோ தான் பெருசாக இருக்காங்க. ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அண்ணன் நாஞ்சி சம்பத்தவர் மிக வேதனையோடு எடுத்து சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் குறுக்கீடு செய்வதில்லை. ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது முத்தமிழர் கலைஞருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று நாங்கள் கூறினோம் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதை இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குடமுழுக்கு போது அவ்வளோ ஒரு கும்பல், அந்த கும்பல் உள்ள நுழையிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணன் கூட நாங்கள் போகும்பொழுது அந்த கும்பலே அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அங்கே ஒரு தம்பதியை தங்களுடைய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நின்றுருக்கு, படிக்கிற வயசு பிள்ளைங்க. கண்டிப்பாக ஒரு குழந்தை பள்ளியில் படிக்கும், ஒரு குழந்தை கல்லூரியில் படிக்கும், நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ளே நுழையும் போது எல்லாரும் ஒதுங்கி வராங்க, அமைச்சர் வராங்க, ஒதுங்குன்னு சொல்லும்போது இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அந்த 2 பிள்ளைங்க மட்டும் கையோடு பிடிச்சி கூட கூட்டிகிட்டு போகிறார், உள்ளுக்குள்ளார் வாங்கப்பான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஒட்டுமொத்த ஜனங்களும் பார்க்குது, அவங்க பெற்றவங்களும் பார்க்குறாங்க. உள்ளே வந்து அங்கே ஒவ்வொரு இடமாக அந்த குடமுழுக்குனது ஒவ்வொரு இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல மரியாதை செய்யுங்க, அதுக்கப்புறம் எங்கள் அமைச்சராக இருக்கு எங்களுக்கு மரியாதை செய்யுங்க நின்று பார்க்குறாரு. நாங்களும் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் கூட அண்ணன் எதுவும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, இல்லை அண்ணன் கூட வந்தவங்களா என்று நான் விட்டு நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் ஒட்டுமொத்தம் முடிஞ்சது வந்ததுக்கு அண்ணனுக்கு அது யாரும் தெரியாது. ஆனால் ஒரு இளைய சமுதாயம் அங்கே நிற்கிறாங்க, இந்த கோயில் உள்ளே போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களால் உள்ளே நுழைய முடியும் போது தான் புள்ள மாதிரி அந்த பிள்ளைங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஆக இது எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் வருகின்ற அந்த பண்பாக இதை நான் பார்க்கிறேன். வெளியில் வந்தோடனே அந்த பிள்ளைங்க அந்த குடும்பம் எந்த கட்சியை சார்ந்தவங்க எனக்கு தெரியாது, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது, யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நாகப்பட்டினத்தை நினைச்சுன்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு அந்த ஓட்டை அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக போடுவாங்கன்ற அளவிற்கு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை கொள்ளுகிறாங்க. வெளியில் வந்து அந்த பிள்ளைங்களாம் அண்ணன்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்க, திருப்பி நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல, திருப்பி அந்த முகம் ஞாபகத்துக்கு வருமானு கூட தெரியவில்லை. ஆனால் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகள், உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அங்கே ஒரு சேவகர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து தான் வருகிறது. ஆக அவருக்கு தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கு 102வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள், அந்த தலைவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் பேசுகிறோம். இந்த தொகுதியிலேருந்து ஆரம்பிங்களேன்,
1957 தான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் நிற்கலாமா எலெக்ஷனில் நிற்கலாமா என்று முடிவு செய்து நின்ற ஆண்டு. நின்று வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர் நம்முடைய இனமான பேராசிரியர் பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி இந்த தொகுதி. அந்த பேராசிரியருடைய உற்ற தோழனாக, உயிர் தோழனாக, நண்பனாக இருந்த நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை என்று வரும்போது சென்னையுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர். யாரும் மறுக்கவே முடியாது. பல ஊர்லேருந்து இங்கே வந்து இங்கே தங்கியிருந்து இங்கே தங்களுடைய பிழைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. கோடான கோடி மக்கள் நன்றாக வாழ்வதற்காக இந்த சென்னைக்கு மட்டும் பல்வேறு திட்டத்தை கொண்டு வர முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆம், திருக்குறளில் பிறந்தார், திருவாரூரில் வளர்ந்தார், சேலம், கோயம்புத்தூர் ரெண்டு திரைத்துறை சார்ந்திருக்கின்ற தன்னுடைய பணிகளாக முடிச்சு கடைசியாக எங்கே வந்து செட்டில் ஆனார்னா இந்த சென்னையில் தான். நல்லா நினச்சி பாருங்கள், 1957 அவரும் ஒரு சட்டமன்ற, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நான் சார்ந்திருக்கிற திருச்சி மாவட்டத்தில் குளித்தலையோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 59 மாநகராட்சியோட தேர்தல் வருகின்றது. அவர் குளித்தலையை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்கே தான் இருப்பார். ஆனால் அண்ணா யாரை இங்கே அழைச்சிட்டு வந்து அவர் தேர்தலுடைய பொறுப்பாளராக போட்டார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞரை இங்கே அழைத்து வந்து நீ தான் பொறுப்பாளர் பார்க்கணும் என்று சொல்லுகிறார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த 59 தேர்தல் நாம் வெற்றி பெற்று மாநகராட்சியை நம்ம கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த சென்னையை பற்றி எந்த அளவுக்கு அறிந்தவராக முத்தமிழர் கலைஞர் அன்றே இருந்திருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் சென்னையில் பல இடங்களில் போனீங்கன்னா பல பேர் அவருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கின்றது. சரி, கலைஞர் அப்படி என்னெல்லாம்ப்பா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அண்ணா மேம்பாலம் என்ற மேம்பாலம் கட்டப்பட்டது, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த அண்ணா மேம்பாலம் கட்டப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே மும்பையில் மட்டும்தான் சாலை குறுக்கே 2 பாலங்கள் இருந்தது. ஆனால் அன்றைக்கே நம்முடைய தொலைநோக்கு பார்வையோடு முத்தமிழர் கலைஞர் சிந்தித்ததன் காரணமாக அந்த அண்ணா மேம்பாலம் வந்தது. அந்த அண்ணா மேம்பாலம் வந்ததுக்கு பிறகு அதோட 50வது ஆண்டை நாம் கொண்டாடும் போது தொழிலதிபர் நல்லி குப்பிசாமி ஐயா